தமிழகத்தில் இன்றைய வானிலை நிலவரம் எப்படி என்பது பற்றிய தகவல்களை வரைகலை விளக்கத்துடன் வழங்க இணைக்கிறார் எமது செய்தியாளர் அஞ்சலி. நன்றி கார்த்திகா. நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் மழை அதிகமாக பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். நாகப்பட்டினம் உள்ளிட்ட இடங்கள்ல கிட்டத்தட்ட 158 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகி இருக்கிறது. அடுத்தபடியாக செங்கல்பட்டில் 122 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட இடங்கள்ல 84 மில்லிமீட்டர் மழையும், அடுத்தபடியாக கடலூரில் 82 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. இந்த 24 மணி நேரத்தில் இவ்வளவு மழை பொழிவுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத முதல்ல பார்த்துருவோம். நம்ம ஏற்கனவே சென்ற வாரமே சொல்லியிருந்தோம், அதாவது கேரள ஒட்டிய பகுதிகளில் ஒரு காற்று சுழற்சி என்பது நீடிக்கிறது அப்படின்னு சொல்லி. அதாவது கேரள கடலோர பகுதிகளையும் லட்சத்தீவு பகுதிகளையும் இருக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சி இணைப்பு சுழற்சியாக மாறி இருக்கிறது. இது அடுத்தபடியாக கர்நாடகம், கேரளம் உள்ளிட்ட பகுதிகளில் மழையை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அந்த மழையானது இப்ப பெய்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில அடுத்த கட்டமாக நம்ம பார்க்கும் பொழுது இலங்கைக்கு தென்கிழக்கே ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இது உங்களுக்கு வரைபடத்தில் நல்லாவே தெளிவாக நம்ம காற்றோன்னு நினைக்கிறேன். இந்த காற்று சுழற்சியானது என்னவாகும் என்று கேட்கும் பொழுது இது அடுத்த கட்டமாக நெல்லூர் வரைக்கும் இந்த காற்று சுழற்சியானது நீடிக்கிறது. அதாவது பாருங்க, இந்த காற்று சுழற்சி எவ்வாறாக நீடிக்கிறதுனா, இங்க இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது மெல்ல மெல்ல சுழன்று கொண்டே அடுத்தபடியாக நெல்லூர் வரைக்கும் இந்த காற்று சுழற்சி என்பது நீடிக்கிறது. ஏன்னா நமக்கு ஏற்கனவே வடகிழக்கு காற்றினுடைய அந்த தன்மையும் இருக்கிறது. இது இரண்டும் இணைந்து என்ன ஆகுறதுன்னா, இந்த நீராவியை உறிஞ்சு நெல்லூர் வரைக்கும் நமக்கு மழையை கொடுக்கும். ஆக மொத்தத்தில் நெல்லூர் வரைக்குமே மழை இருக்கு. இந்த சைடை நம்ம பார்க்கும் பொழுது பெங்களூர் வரைக்குமே நமக்கு மழை என்பது இருக்கிறது. இந்த மழையானது அடுத்த 3 மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் தீவிரமாகும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, குறிப்பாக சொல்லக்கூடிய திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட இடங்கள்ல மழையானது தீவிரமாகும். ஏற்கனவே சென்னை, காஞ்சிபுரம், அரக்கோணம், தாம்பரம், செங்கல்பட்டு, வந்தவாசி, மதுராந்தகம், திண்டிவனம், புதுச்சேரி, கடலூர், நெய்வேலி, சீர்காழி, நாகப்பட்டினம் உள்ளிட்ட இடங்கள்ல மழை என்பது தீவிரமாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஒரு 3 மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பகுதியில் இருக்கிறவங்க கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது பாருங்க, திருவண்ணாமலையினுடைய இந்த மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய கடலாடியில் ஒரு கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நம்ம இதை வரைபடத்தில் காட்டிக்கிட்டு இருக்கோம். கடலாடி உள்ளிட்ட இடங்களையும், அவலூர்பேட் உள்ளிட்ட இடங்களையும், தொடர்ந்து திருவண்ணாமலையை அடுத்த இந்த பெண்ணாத்தூர் உள்ளிட்ட இடங்களையும், ஆலம்பூண்டி உள்ளிட்ட இடங்களையும் அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரத்திற்கு மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம இந்த நிலையை பார்க்கும் பொழுது ஒரு இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கலையா, இங்க நம்ம மிதமான மழையை எதிர்பார்க்கலாம். அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கம்மங்குடி உள்ளிட்ட இடங்களையும், குண்டரெண்டி உள்ளிட்ட இடங்களையும், சங்கராபுரம், திருத்தம் உள்ளிட்ட இடங்களையும், அதற்கு அடுத்தபடியாக சேத்துப்பட்டு, செஞ்சி, வேட்டவலம், திருக்கோவிலூர், கட்டு, இடையலூர் இந்த இடங்களில் எல்லாமே ஒரு கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அடுத்த 3 மணி நேரத்திற்கு கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மழையானது ஊத்தங்கரையும், அடுத்தபடியாக காரிமங்கலம், கிருஷ்ணகிரி, ஜோலார்பேட்டு வரைக்கும், அதற்கு அடுத்தபடியாக ஆம்பூர் வரைக்கும் மழை என்பது தீவிரமாகிறது. இது அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரத்திற்கான தகவலா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கிடையில இப்ப இந்த மழையினுடைய தாக்கம் எத்தனை நாள் வரை நீடிக்கும் அப்படிங்கறத இன்னும் விரிவாக விளக்கறதுக்காக நம்மளுடன் இணைந்திருக்காங்க வானிலை ஆர்வலர் திரு செல்வகுமார் சார் அவர்கள். வணக்கம் சார். இப்போ பெரும்பாலும் டெல்டாவில் மழை இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நம்மளுடைய செய்திகளையும் கூட அது வெளியாகிருந்தது. இப்போ இந்த காற்று சுழற்சி அந்த டெல்டாவில் எதிர்பார்க்கிற மழைக்கான அந்த அறிகுறிகளை நிவர்த்தி செய்யுமா? இப்போ அறுவடை காலமும் கூட இருக்கு. எந்தெந்த பகுதி மக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் சார்? வணக்கம் அம்மா. வணக்கம். தற்பொழுது 3 அமைப்புகள் வட இந்தியாவில் உயரழுத்தத்தோட பிடியில வட இந்தியா இருக்கிறது. குளிரலையானது திசைமா இருக்கிறது. நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல்ல இலங்கைக்கு தெற்கு புறம், தென்கிழக்கு புறத்துல காற்று சுழற்சி நீடித்துக் கொண்டிருக்கிறது. அரபிக்கடலிலும் காற்று சுழற்சி நீடித்துக் கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு மாலையில நாம திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களுக்கு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மிக கனமழை, கனமழை பொழிவு வரை கூட எதிர்பார்த்திருந்தோம். இந்த நிலையில சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தோட வடக்கு பகுதி, அதாவது மாமல்லபுரத்திற்கு வடக்கு, காஞ்சிபுரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதிகளுக்கு இந்த மிக கனமழை, கனமழை பொழிவு என்பது விலகி இருக்கிறது. காரணம், உயரழுத்தத்தோட குளிர் அலையில சிக்கி இருக்கிற காரணத்தினால, தற்பொழுது குளிர் மிகுந்திருக்கிற காரணத்தினால மழை பொழிவு என்பது சற்று கனமழை பொழிவு தான் சென்னைக்கு கிடைக்கும். ஆனால் ஏற்கனவே மழை பொழிவு சிதம்பரத்துல 22 சென்டிமீட்டர் நேற்று இரவு மழை பொழிந்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும்
கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துல 22 சென்டிமீட்டரும், சேத்தியார் தோப்புல அதாவது 221 மில்லிமீட்டர் சிதம்பரம், சேத்தியார் தோப்புல 148 மில்லிமீட்டர், புவனகிரியில 144 மில்லிமீட்டர், காட்டு மன்னார் கோவில்ல 143 மில்லிமீட்டர், கொத்தவாச்சேரி 130 மில்லிமீட்டர், லால்பேட்டையில 121 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 5-6 இடங்களுக்கு மேல 10 சென்டிமீட்டருக்கு மேல மழை பொழிந்திருக்கிறது. சிதம்பரத்துல 22 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. நாகப்பட்டினத்துல 15 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. 16 சென்டிமீட்டர் வரைக்கும் கிடைத்திருக்கும். இந்த மழைப்பொழிவு வரக்கூடிய மணி நேரங்களை பார்க்கும் பொழுது இந்த குளிரலை பிடியில் இருக்கக்கூடிய செங்கல்பட்டுக்கு வடக்கே, அதாவது வடக்கு செங்கல்பட்டு தவிர பிறகு தெற்கு பகுதியில கிழக்கு காற்றலை நீராவி காற்றை கொண்டு வந்து குவிக்கிற காரணத்தினால செங்கல்பட்டு மாவட்டத்தோட தெற்கு பகுதி மாமல்லபுரத்துக்கு தெற்கே வடக்கேயும் இருக்கும், அது கனமழை இருக்கும். தெற்கே மிக கனமழை பொழிவு செங்கல்பட்டு மாவட்டத்தோட தெற்கு பகுதி செய்யூர், அச்சிரப்பாக்கம், மேல்மருவத்தூர் மற்றும் அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி. ஏற்கனவே நேற்று இரவு பெய்த மழை விழுப்புரம் மாவட்டத்துல விளைந்திருந்த நெல் தானியங்களை பாதிக்கும் அளவில் நேற்றைக்கு அங்கே கூட 15-10 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட மழை பொழிந்திருக்கும். தற்பொழுது இந்த அதிகாலை நேரத்துல காலை நேரத்துல கனமழை பொழிவை கொடுத்து வருகிறது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் சுற்று வட்டாரத்துல. மரக்காணம் அதனை ஒட்டியுள்ள உள்ளே விக்கிரவாண்டி மற்றும் விழுப்புரம், திண்டிவனம் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. அதே போல கடலூர் மாவட்டத்திலும் நல்ல கனமழை பொழிவு, மிக கனமழை பொழிவு ஏற்கனவே கொடுத்திருக்கிற நிலையில இன்னும் கொடுக்க இருக்கிறது. தற்பொழுது செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரியை மையமாக வைத்து மழை பொழிவு கொடுத்து வருகிற நிலையில வரக்கூடிய மணி நேரங்கள்ல இந்த உயரழுத்தம் படிப்படியாக தெற்கு நோக்கி நகரும் என்பதனால இப்பொழுது செங்கல்பட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய அதிக மழைப்பொழிவு என்பது படிப்படியாக கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு அதிகரிக்கும். பிறகு மயிலாடுதுறை மாவட்டம், நாகப்பட்டினம், காரைக்கால் மாவட்டத்திற்கு அதிகரிக்கும். பிறகு ஒட்டுமொத்த டெல்டாவில் அதிகரித்து காணப்படும். உள் மாவட்டங்களுக்கும் படிப்படியாக மழைப்பொழிவு முன்னேறும். அதாவது விழுப்புரம் மாவட்டத்தின் உள்ளே இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தின் பகுதிகள், கிருஷ்ணகிரி, தருமபுரி வரைக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும். நாளையிலிருந்து அது தென் மாவட்டங்களுக்கும், இன்று இரவே தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட மழைப்பொழிவு வரக்கூடிய தென் மாவட்டங்களுக்கு 11ஆம் தேதி வரைக்கும், டெல்டா மாவட்டங்களுக்கு 10ஆம் தேதி வரைக்கும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு 9ஆம் தேதி வரைக்கும் கனமழை பொழிவு இருக்கிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களோட நீர் தேவை பூர்த்தியாகும். அதே நிலையில அறுவடை விதைகளுக்கு தற்பொழுது விதைக்கப்பட்ட, அதாவது அறுவடை செய்யப்பட்டக்கூடிய தானியங்களுக்கு சற்று பாதிக்கும் மழைப்பொழிவு, மிக கனமழை பொழிவு அமையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் மழைப்பொழிவும் பல்வேறு, அதாவது நடவு செய்யப்பட்டிருக்கூடிய இளம் பயிர்களுக்கும் மழை தேவைப்படுகிறது. ஆகவே தற்பொழுது பெய்யக்கூடிய மழைப்பொழிவை தேக்கி வைத்து வரக்கூடிய மழைப்பொழிவு 11ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த வடகிழக்கு பருவமழை தீவிரம் இருக்கும் என்பதனால அதற்கு பிறகு பெரிய அளவிலே மழை இருக்காது என்பதன் காரணமாக மழைநீரை தேக்கி வரக்கூடிய நாட்களில் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சார். இப்போ நம்ம 10 மணி வரைக்கும் நிலவரத்தை நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். அதாவது திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட இடங்களில் இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி, இந்த மழையானது மதியத்திற்கு மேலே மெல்ல மெல்ல படிப்படியாக இலங்கை உள்ளிட்ட இடங்களையும் தொடர்ந்து நம்ம தமிழக பகுதிகளையும் ஒரு தீவிர மழையை கொடுக்கும். நமக்கு ஒரு 12 மணி போல ஒரு சிறிது இடைவெளி விட்டு நம்ம மதியத்திற்கு மேலே பல்வேறு இடங்களில் ஒரு தீவிர மழை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. இலங்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, இலங்கையில் பார்த்தோம்னா திருகோணமலை, தம்புளை, மட்டக்களப்பு, பதுளை, ரத்தினகிரி உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் இலங்கை முழுக்கமே மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சுழற்சியானது இலங்கைக்கு தென்கிழக்கில் இருக்கிறதுனால இலங்கை ஊடார இந்த மழை என்பது பதிவாகி தொடர்ந்து இந்த காற்று சுழற்சியானது நமக்கு தமிழகம் வரைக்குமே நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து ஒரு 5 மணி போல நிலவரப்படி மதுராந்தகம், திருவண்ணாமலை உள்ளிட்ட இடங்களையும், முத்துப்பேட்டை, புதுக்கோட்டை, காரைக்குடி பகுதிகளில் மழையினுடைய தீவிரம் என்பது அதிகமாகும். இது எப்படி இருக்கும்னா இடியுடன் கூடிய மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 9ஆம் தேதி வரை இந்த மழையை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ தகவல். இது இன்றைய வானிலை நிலவரத்தினுடைய பொதுவான தகவலாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.